லைஃப்னா ரொபோட்டிக்கா இப்படி தான் இருக்கணும், இது சிஸ்டம் பண்ணுவோம், பேங்க் பேலன்ஸ் இப்படி சிஸ்டமேட்டிக்காக போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். முதல்ல செட்டில் ஆகணும் சார், அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு ரீசனாகவே இருக்குது. அதுக்குள்ள அது வந்து என்னன்னா, இப்போ அந்த லவ் பண்ணால் அது போயிடுமோ, அது நம்மளால கம்ப்ளீட்டாக அது பண்ண முடியாத ஒரு பயம். அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு அது பயந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆசையாக பேசணும், லவ்வாக இருக்கணும், ஆனால் அதில் வர வழி வேணான்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க சார். அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும், ஃபேமிலிக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு வந்து 34 ஆயிடுச்சு ஏஜ் இப்போது அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது அவர் வந்து அவர் சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, நெக்ஸ்ட் அவர் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே இப்போ வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னா, அவங்க லவ் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. அவங்களும் ஹெல்ப் பண்ணால் சீக்கிரமாக ஒரு மேரேஜ் ஆயிருக்கும் கண்டிப்பாக. என்னோடய லைஃப்பில் இப்படி ஆயிருக்கு, அதேமாதிரி அவருக்கும் ஆயிருக்கலாம் கண்டிப்பாக, டெஃபினட்டாக இருக்கலாம். பட் ஆனால் அதை ட்ரை பண்ணவே இல்லை. இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன விஷயம்னா, அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணாமல் ஒரு விஷயத்த நான் இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சில பேர் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே தெரியாது. இப்போ ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னா அவங்க கிட்ட போய் எப்படி பேசுவீங்க? இங்கே இருக்கிற நிறைய பேர் யாராவது ஒருத்தராது போய் அக்கான்னு சொல்லியிருப்பாங்க, டெஃபினட்டாக போய் அக்கான்னு சொல்லியிருப்பாங்க, போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க.